இன்ஸ்டால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு. இப்போ மழை காலம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அரசு சார்ந்த விஷயங்களை எப்படி நடந்துட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்குன்னு கவனிப்போம். துணை முதலமைச்சர் அப்டேட் கொடுப்பார் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இவரு வேற மாதிரி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த அப்டேட்க்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டால. இன்னைக்கு தெரியாம கைப்பற்றிச்சு ஒரு விஷயத்த பெருசா பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தெரியாம கைப்பட்டு வேற எந்த தலைவருக்காக நடந்துருச்சுன்னா தமிழக அரசியல் களத்துல இது சீமானுக்கோ இல்லனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்லனா அண்ணாமலை அவர்களுக்கோ எங்க தலைவருக்கோ வேற யாருக்காச்சும் நடந்துருச்சுன்னா இவங்க என்ன பாடுபடுத்திருப்பாங்க. இது தெரியாம நடந்துச்சுன்னா ஒத்துக்கலாம், இது கை தவறி நடந்துச்சுன்னா ஒத்துக்கலாம். இதை அப்படியே விட்டுட்டு போயிருப்போம். அதுல ரீபோஸ்ட் பண்ணதை எடுத்துட்டு நாங்க இதை பண்ணவே இல்லைன்னு உடனே 200 ரூபாய் கொடுத்து பேசுவாங்களா, அவங்க எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே ஃபேக் ஒரிஜினல் வதந்தியை பரப்புறாங்க. தாவேக தோழர்கள் விர்ச்சுவல் வாய்ஸ் வதந்தியை பரப்புறாங்க ஒரு சைடு. இது எல்லாம் தவறுன்னு சொல்லி எங்களை அழிக்க பாக்குறாங்க, சொல்லி போஸ்ட் பண்றாங்க. நம்ம தாவேக விர்ச்சுவல் வாரியர் அந்த ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த ப்ரொஃபைல அதை ஃபேக்னு சொன்னா அவங்க ஒரிஜினல்ல போடுறாங்க. இதுல திமுக காரர் ஒருத்தவர் என்ன ட்வீட் போட்டுருக்காரு பாருங்களேன். ஒரு அரசியல் இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? சரி, தெரியாம நடந்துச்சு, கடந்து போற பக்குவத்துக்கு வச்சு செய்யும் போதும் இந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க. இதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இந்த மாசமே மழை இந்த மாதிரி பெஞ்சிட்டு இருக்குன்னா அடுத்த மாசம் இமேஜின் பண்ணி பாருங்க. கரூர்ல 41 பேர் இறந்த உடனே முதலமைச்சர் MSPடா போனாரு. இந்த மாசம் 20ஆம் தேதி நியூஸ் ஒன்று வந்தது, 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை பத்தி பெருசா எங்கேயுமே பேசப்படல. இதை பத்தி எந்த அறிக்கையும் எந்த போஸ்டர்லயாச்சும் வந்துதா?